ஹாய் நண்பர்களே, அனைவரும் நலமாக இருக்குங்களா? நான் ரொம்ப நலமாக இருக்கேன். அப்போ ஆத்மீய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அப்போ இன்றைய வீடியோவில் உங்களுக்காக நான் ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன். கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு கேளக்கர் சித்தர் இருக்காரா, அவர் காட்சி கொடுப்பாரா, அப்படி நிறைய பேர் சந்தேகம் இருக்குது. உங்களுக்காக தான் நான் இந்த வீடியோ போடுறேன். கண்டிப்பாக உங்களுக்காக தான் நான் இந்த காட்சியெல்லாம் எனக்கு கடவுள் கொடுத்தது. அப்போது அசோக் ஐயா சொல்லியிருக்குது, கேளக்கர் சித்தர் ஐயா வெள்ளை பட்டாம்பூச்சி உருவத்தில் தான் காட்சி கொடுக்கும் அப்படின்னு மெயினாக சொல்லியிருக்குது. அப்புறம் சித்தர்கள் எல்லாமே பள்ளி உருவத்தில் பட்டாம்பூச்சி அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் கேளக்கர் சித்தர் ஐயா வெள்ளை பட்டாம்பூச்சி தான் அசோக் ஐயா குறிப்பிட்டு சொல்லியிருக்குது. அப்போது உங்களுக்காக தான் இந்த காட்சி நான் காமிக்கிறேன் உங்களை. நான் இந்த நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு காலி இடம் தான் இது. இந்த இடத்துல தான் நான் சில டைமில் நாயை கூட்டிகிட்டு வரும். அப்போது அந்த டைமில் வரும்போது இன்றைக்கி நான் இப்போது சாயங்கால டைமில் இப்போ வரும்போது இங்கே எல்லாம் நிறைய பட்டாம்பூச்சி. நீங்களே பாருங்கள், இங்கே ஒரு பூச்செடி கூட கிடையாது. இங்கே ஒரு வேப்ப மரம் இருக்குது. அப்புறம் இந்த புல், இந்த புல் பேர் என்ன தெரியல, அது மாதிரி இருக்குது. அவ்வளோதான் இருக்குது. இதில் வேறு பிரத்யேகிச்சு பூச்செடிகள் எல்லாம் கிடையவே கிடையாது. அப்போ இதிலிருந்து எங்கே இப்படி வெள்ளை பட்டாம்பூச்சி வருது பாருங்கள், எப்படி குஷியாக பறக்குதுன்னு பாருங்கள். அதெல்லாம் பார்த்தா நம்ம கேளக்கர் சித்தர் ஐயாவே நம்பாமையே இருக்க முடியும். கண்டிப்பாக அசோக் ஐயாவுக்கு இந்த பிரபஞ்சம் கடவுள் காட்சி கொடுத்த இந்த உலக மக்களுக்கு எல்லாருமே வேண்டி அனைவருடையும் சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி அவங்களெல்லாம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த காட்சி அசோக் ஐயாவுக்கு கொடுத்துருக்குது. அது வழி நம்ம மக்களுக்கு எல்லாமே சேர்ந்துருக்குது. வெள்ளை பட்டாம்பூச்சி இந்த இடத்துல ஒரு பூச்செடி கூட இல்லாமல் இருக்கிறதுல எத்தனை பட்டாம்பூச்சிகள் எனக்கு சுற்றி அப்படியே தலைக்கு மேலே வட்டமிட்டு பறந்துருச்சு ஒரு பட்டாம்பூச்சி. எனக்கு ஃபோட்டோ எடுக்க முடியல அப்போது, இல்லைன்னா அது கரெக்டாக வந்திருக்கு. இன்னொரு ஆள் ஃபோட்டோ எடுத்தால் கரெக்டாக இது எல்லாமே கவர் ஆகிருக்கும். எனக்கு ஞானே எடுக்கங்காட்டி எனக்கு அது தெரியல. அப்புறம் பார்த்திங்களா, உங்களுக்காக தான் இந்த கேளக்கர் சித்தர் ஐயா இந்த வெள்ளை பட்டாம்பூச்சி உருவத்தில் காட்சி கொடுத்துருக்குது. நல்லா கும்பிட்டு பாருங்கள். அப்புறம் நம்பிக்கை இல்லாதவங்களும் நிறைய பேர் இருக்குது. அவங்கள்ட எல்லாம் நம்பிக்கையை இது பண்ணிட்டு தான் கேளக்கருக்கு ஐயா எனக்கு இந்த வீடியோவில் நீ வீடியோ எடுத்து போடு, எல்லாம் பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லி எனக்கு முன்னாடி வட்டமிட்டு பறக்குது. அப்போ எல்லோரும் நல்ல எண்ணங்களோட மற்றவங்களுக்கெல்லாம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள். பரிகாரம் சொல்லிவிட்டு உங்கள் பிரச்சனத்தை எல்லாம் முடிக்கிறதுக்காக ஓடி ஓடி நடக்காதீங்க. அதுக்காக நீங்கள் ஓவர் டைம் வேலை செய்து பணம் சம்பாதிச்சு நீங்கள் பரிகாரத்துக்கு தான் கொடுக்கணும். ஓகே, பரிகாரம் தப்பில்லை, ஜோதிஷம் தப்பில்லை. ஜோதிடம் உண்மையான விஷயம். ஆனால் அது நிறைய பேர் அது ஜோதிடம்னு சொல்லிவிட்டு பரிகாரம் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களை ஏமாற்றிட்டு இருக்கு. அதெல்லாம் நம்பாதே. உங்களுக்கிடையில் தான் பிரச்சனை, உங்களுக்குள்ளே தான் பிரச்சனை அப்படின்னு நம்பி நீங்களே அனலைஸ் பண்ணி உங்கள் பிரச்சனைக்கு நீங்களே தீர்வை பாருங்கள். உங்கள் முன்னாடி நடക്കുന്ന எல்லா விஷயத்திலும் நீங்கள் விழிப்புணர்வாக இருந்து அது வாட்ச் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்குள்ள விடை அந்த ஓரோ காட்சியிலும் உங்களுக்கான விடை தான் அதில் எல்லாமே இருக்குது. ஆனால் அது நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவாங்க இந்த சித்தர்கள் எல்லாமே. அதனால் இந்த இயற்கை தான் கடவுளை நம்புங்க. நம்ம சுற்றிலும் எல்லாம் இருக்குன்னா ஒவ்வொரு நிகழ்வுகளும் தான் நமக்குள்ள விடை. அதிலெல்லாம் நமக்கு ஓரோ விடை கடவுள் மறைச்சி வச்சுருக்குது. அதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கிறதுல தான் நம்ம சக்ஸஸ். அதெல்லாமே நீங்கள் அதெல்லாம் தெரியாமல் கோவிலாக நடந்த நீங்கள் எல்லாமே டைமு, உங்கள் விலைப்பட்ட டைமு, பணம் எல்லாம் நீங்கள் கொண்டு அதில் ஸ்பாயில் பண்ணாதீங்க. பார்த்திங்களா எவ்வளோ குஷியாக பறக்குதுன்னு பாருங்கள். உங்களுக்காக தான் இது. எல்லாரும் உண்மை தெரியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்குது. அந்த உண்மையை உணர வழி பாருங்கள். ஓகே நண்பர்களே, நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.